கலை கலைக்கானதா, கலை மக்களுக்கானதா? இந்த கேள்வி நீண்ட காலமாக விவாதத்திற்கு உட்பட்ட கேள்வி. நிறைய நீண்ட காலமாக இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை நேசிப்பவர்கள், மக்கள் குறித்து கவலை உறுபவர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள், கலை மக்களுக்கானது என்கின்ற பக்கத்தில் இருக்கிறார். வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், மேல்தட்டு எண்ணம் உள்ளவர்கள், பொழுது போகவில்லை என்பதற்காக கலையை பார்ப்பவர்கள், அவர்களெல்லாம் கலை கலைக்கானது என்கிறார். ஆனால் கலை மக்களுக்கானது என்பதை புரிந்து கொண்ட கலைஞர்கள் நவீன நாடகத்தில் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர்கள் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் என்பது, இன்றைக்கு நவீன நாடக கருப்பொருள் என்பது தீண்டாமை கொடுமை, சாதிய பேதம், பெண் அடிமைத்தனம், இன்னும் விளிம்பு நிலை மக்கள் குறித்த பார்வை, இப்படியாக பாலின பாகுபாடு, திருநங்கைகள் குறித்த அவர்கள் மீதான அக்கறை அல்லது அவர்களுடைய உரிமைக்கான குரல், இவ்வாறான பல்வேறு கருவை நாடகமாக்கி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நவீன செயற்பாட்டாளர். இந்த நாடக, இன்றைக்கு நவீன நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன நாடகம் புரட்சி கவிஞர் பாரதிதாசனில் இருந்து எப்படி வளர்ந்து வந்தது என்பதுதான். ஆக புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு முன்பு தமிழில் நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் என்று நாம் பார்த்தால், தமிழில் நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் என்றுதான் அவற்றை சொல்ல வேண்டுமே தவிர அவை தமிழர்களுக்கான நாடகங்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. காரணம், அந்த கதை, அதில் வந்த கதாபாத்திரங்கள் இவை யாவும் வடமொழியில் இருந்து வந்தது. அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ராமாயணம் நாடகம் நிகழ்த்தப்படுகிறது என்றால், இலங்கையினுடைய தமிழ்வேந்தன் ராவணனை ராமன் வதம் செய்வது. ஆக ஆரிய வடவர்களை புகழ்ந்து அவர்களை கதாநாயகர்களாக கொண்டு நம் தமிழ் இனத்தை, தமிழ் மக்களை அசுரர்களாகவும், கரடிகளாகவும், குரங்குகளாகவும், ராட்சசர்களாகவும் சித்தரித்த கதைகளைத்தான் தமிழில் நாடகமாக நிகழ்த்தி வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார், பெண்ணை, எலும்புக்கூட்டை பெண்ணாக மாற்றிய கதைகளை நாம் எத்தனை காலத்திற்குத்தான் நாடகமாக சொல்லிக் கொண்டிருப்பது? எலும்புக்கூட்டை பெண்ணாக மாற்றிய கதைகளை நாம் எத்தனை காலத்திற்கு தான் நாடகத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது? வீட்டு அடுப்படியில் எலும்புக்கூடாக தேய்ந்து கொண்டிருக்கும் பெண்ணுக்காகவும் நாம் நாடகம் நிகழ்த்த வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகிறார். இந்த அண்ணாவிற்கு இந்த பார்வை புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய இரணியன் நாடகத்தில் இருந்து எப்படி ஒரு புதிய நாடக முறையை, புதிய நாடக செயற்பாட்டை, புதிய நாடக சிந்தனை மரபை எப்படி தோற்றுவித்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய இரணியன் நாடகம் தமிழ் நிலத்தில் ஏன் அதை நாம் முக்கியமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்று திரும்பும். புரட்சி கவிஞர் இரணியனுடைய நாடக கதையும் புராண கதை தான். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய லவகுசா, அதே போல பக்த பிரகலாதன், இந்த பக்த பிரகலாதன் நாடகம்தான் இரணியன் நாடகத்தினுடைய கதை. பக்த பிரகலாதன் கதை, இரணியன் என்கின்ற ஒரு அரக்கன், அந்த கொடுங்கோலன், அவனுடைய மகன் பிரகலாதன். இரணியன் மக்களை நேசித்தவன், பிரகலாதன் நாராயணனை வணங்கியவன், பெருமாளை வழிபட்டவன். அந்த கதைதான் நரசிம்ம அவதாரத்தினுடைய கதை. இந்த நரசிம்ம அவதார கதையே ஒரிசாவில் இருந்து உருவான கதை என்கிறார்கள். ஒரிசாவில் உள்ள ஒரு அரச குடும்பத்திலிருந்து உருவான கதை தான் நரசிம்ம அவதாரம் என்று சொல்கிறார். ஒரிசாவிலிருந்து ஆந்திரா வழியாக வந்தவர்கள் நிகழ்த்திய நாடக கதை தான் நரசிம்ம அவதார கதை. அந்த கதையை வைத்துதான் பக்த பிரகலாத கதை உருவாக்கப்படுகிறது. பக்த பிரகலாத கதையில் பிரகலாதன் நாராயணன் என்று நாராயணனையே வழிபடக்கூடியவன், 100க்கு 300 முறை நாராயண நாமம் சொல்லக்கூடியவன். இரணியன்
மன்னனுடைய பெயரை தன்னுடைய பெயர் தன் தந்தை இரணியன் தன்னுடைய பெயரை சொல்கிறான். என்னுடைய நாமத்தை உச்சரி என்கின்றான். நான் நாராயண நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் உச்சரிக்க மாட்டேன். அப்படி வரும்பொழுது அதனுடைய கிளைமாக்ஸ்ல உச்சகட்ட காட்சியில நமக்கு தெரியும், நாராயணன் என்கின்றாயே, நாராயணன் எங்கிருக்கிறான் என்று இரணியன் கேட்கும் பொழுது, அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் சொல். அப்படி என்றால் இந்த தூணில் இருப்பானா என்று கேட்டு தூணை எட்டி உதைக்கும் பொழுது தூணுக்குள் இருந்து நரசிம்ம அவதாரத்தோடு சிங்க முகத்தோடு மனித உடலோடு கடவுள் வெளியில் வந்து இரணியனை வதம் செய்கிறார். விரிவா அந்த கதைக்குள்ள போகல. இரணியனை வந்து வாசப்பொருள் வச்சு வதம் செய்வார். வீட்டுக்குள்ளேயும் கொள்ளக்கூடாது, வெளியிலையும் கொள்ளக்கூடாது, மனுஷன் கொள்ளக்கூடாது, மிருகம் கொள்ளக்கூடாது, இப்படியெல்லாம் மரம் வாங்கி வச்சிருப்பான், அதனால இப்படி வந்து கொண்டான்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. இந்த கதையை இரணியன் என்கின்ற நாடகமாக பாரதிதாசன் உருவாக்கும். இங்கதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பாரதிதாசனுடைய அந்த உத்தியை நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதுவரை தமிழ் நிலத்தில் ஒரு கொடுங்கோலனாக காட்டப்பட்ட இரணியனை பாரதிதாசன் கதாநாயகனாக காட்ட வேண்டிய நிலைக்கு வருகிறார், முடிவு செய்கிறார். இரணியனை நாம் கதாநாயகனாக காட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு பாரதிதாசன் இருக்கு. எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு நீங்க நினைச்சு பாருங்க. புதுசா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கிடலாம். புதுசா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதாபாத்திரத்தை கதாநாயகனாக வடிவமைத்து அந்த கதாநாயகனை வெற்றி பெற வைத்து விட முடியும். ஆனால் ஏற்கனவே எதிர்மறை கதாபாத்திரமாக இருந்த ஒரு கதாபாத்திரத்தை கதாநாயகனாக, கதையினுடைய தலைவனாக மாற்றுவது என்பது எவ்வளவு கடினமான ஒரு பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல யாரை அங்கு கதாநாயகனாக காட்டினார்களோ அவனை இங்கு ஏதும் சூழ்ச்சியால் பாதிக்கப்படும், சூழ்ச்சி வலைக்குள் விழுந்தவனாக பிரகலாதனை, இன்னும் சொல்ல போனா அறிவில்லாதவனாக கட்டுவார். இன்னும் சரியா சொல்லணும்னா அதுதான். அதுன்னா எவ்வளவு சிரமம் பாருங்க. இது வந்து ஏற்கனவே இருக்கின்ற ஒரு கதையை ரிவர்ஸ் செய்யறது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இது ஒரு புது உத்தியா இருக்கு. ரிவர்ஸ் செய்யறது எதையுமே. ஒரு கதையை சொல்லும் போது ஏன் இவன் வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாது, இவன் நல்லவனா இருந்தா என்ன ஆகும், இவன் கெட்டவனா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கதை விவாதத்துல பேசுவாங்க. அப்படி பேசி கதை காட்சிகளை உருவாக்குவாங்க. அப்படி ஏற்கனவே இருந்த கதாபாத்திரங்கள், மக்களிடம் புழக்கத்தில் இருந்த கதாபாத்திரங்கள், மக்களினுடைய நினைவுகளில் ஆழ்மனதில் பதிந்து போன கதாபாத்திரங்களை அப்படியே மறுவாசிப்பு செய்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த வேலையை பம்மல் சம்பந்தனார் இது ஒரு முயற்சி எடுத்திருக்காரு பாரதிதாசனுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, ஹரிச்சந்திரன் கதையை அவர் ரிவர்ஸ் செய்கிறார் பம்மல் சம்பந்தனார். ஆனா அதுல என்ன செய்யறாருன்னா, ஹரிச்சந்திரனை கெட்டவனாலாம் கட்டல. அவர் என்ன பண்றாரு, பொய்யே சொல்ல மாட்டேன் என்றிருந்த ஹரிச்சந்திரன் பொய் மட்டுமே சொன்னா எப்படி இருக்கும், அதான் அவருடைய கற்பனை. அப்ப முழுக்க முழுக்க ஹரிச்சந்திரன் பொய் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வைத்து பம்மல் சம்பந்தனார் ஒரு நாடகத்தை உருவாக்கினார். அந்த நாடகத்திற்கு பேரு சந்திரஹரி. ஹரி சந்திரன் என்கிறத அப்படியே ரிவர்ஸ் பண்றார், சந்திரஹரி அப்படிங்கிறார். அது வர சந்திரமதியினுடைய பேரு மதிச்சந்திரா, விஸ்வாமித்திரன் பேரு மித்திர விஸ்வா. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவரு கதாபாத்திரனுடைய பேரையே அவர் ரிவர்ஸ் பண்ணிக்குவார். அப்படியே அதுக்கு அந்த கதாபாத்திரத்துடைய தன்மையையும் ரிவர்ஸ் பண்ணிக்குவார். எதிர்மறை எதிர்கதை உத்தி என்பதை சொல்வார்கள், எதிர்கதை உத்தி. அப்படியான ஒரு எதிர்கதை உத்தியை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கையில். அது அதை விட பெரும்பணி. பம்மல் சம்பந்தனார் செய்த முயற்சியை விட ஒரு பெரும் முயற்சி, பெரும்பணி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மேற்கொண்டிருக்கிறார். செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவன், மக்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவன், மக்களிடம் எதிர்மறையாக கொடுங்கோலனாக கட்டமைக்கப்பட்ட ஒரு தலைவனை கதாநாயகனாக காட்டக்கூடிய முயற்சியை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்தார். அதில் மிகப்பெரிய வெற்றின்றது அதான். இரணியன் நாடகம் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும். அந்த நாடக அரங்கேற்றம் சென்னையில் நடக்கிறது. அந்த அரங்கேற்றத்திற்கு பெரியார் தலைமை தாங்கிறார். பெரியார் அவர்கள் தலைமை தாங்கிய அந்த நாடகம் முடிந்த பிறகு அவருடைய தலைமை உரையை பெரியார் பேசுகிறார். அந்த உரையும் மிக முக்கியமான உரை. ஏனென்றால் தமிழ் நவீன நாடகத்திற்கான ஒரு இலக்கணத்தை பெரியார் அவர்கள் இந்த உரையிலே வழங்குது. அது என்ன அப்படின்னா, நாடகங்களில் நாடக மேடைகளை சங்கீத சபாக்களாக ஆக்கக்கூடாது, சங்கீதங்களே நாடகத்தை
ஆக்கிரமிப்பு செய்கிறது. சங்கீதத்தின் பிடியில் நாடகம் சென்று கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். பாடல்களை குறைக்க வேண்டும். உரையாடல்களை அதிகமாக வைக்க வேண்டும். நடிகர்கள் இயல்பாக நடிக்க வேண்டும். இங்க அதிகமாக மிகை உணர்ச்சி நடிப்பு, ஓவர் ஆக்டிங் சொல்றோமே, இந்த மிகை உணர்ச்சி நடிப்போடு இந்த நடிகர்கள் நடிக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். நேரம், இவ்வளவு நேரம் நாடகம் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது மாதிரி இருக்கு. இது மக்களுக்கு அயற்சியை ஏற்படுத்தும். அதனால நாடகத்தினுடைய நேர கால அளவை குறைக்க வேண்டும். இப்படியாக ஒரு உரையை பெரியார் அவர்கள் நிகழ்த்துகிறார். இது எல்லாமே பின்னாளில் வந்த நாடகங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக அல்லது இலக்கணமாக அமைகிறது.